வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்க வேண்டாங்க. ஆ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி குடுத்துட்ருக்கேன். அதனால இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் கூட சப்போர்ட் பண்ணும். அதனால கனெக்ட் ஆகி யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து எவரி வீக் வந்து பிகினர்ஸ் கிளாஸ், ட்ரேடிங் கிளாஸ் வந்து சொல்லிக் குடுத்துட்ருக்கேன் எவரி வீக். ஈவினிங் 8 to 9 முடிஞ்சா கலந்துக்குங்க. உங்களுக்கு இன்னும் எளிமையா வந்து புரியும். இதில இருக்கக்கூடிய ஒரு 60, 70% உண்டான விஷயங்கள் முழுமையா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பின்னாடி அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வந்து டெய்லியும் வந்து நிஃப்டி, கோல்டு 2 உடைய அப்டேட்டட்ஸ் வீடியோஸ் டெய்லி பார்த்துட்ருக்கோம். அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். அதனால முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு கோல்டு இப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஆல்ரெடி இங்க வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு. இங்கிருந்து மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு பார்த்தோம். முன்னாடி இதுக்கு முன்னாடியே அந்த டே கேன்ல உங்களுக்கு அந்த ஜோன் எடுத்திருந்தேன். ரைட்டுங்களா? அதை மறுபடியும் காட்டிடுறேன். இதோ இந்த இந்த மார்க்கிங் பண்ணியிருந்தோம். எஸ்டர்டே பழைய வீடியோவில் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் ஒரு டிமாண்ட் ஜோனை வச்சு நம்ம அப்படியே இழுத்துருந்தோம். நேற்று ஆக்சுவலாக அந்த டிமாண்ட் ஜோனுக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ணியிருக்கு. ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதை வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் சார்ட்டில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோ இப்படி வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போயிருக்கு. அப்போ வந்து இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா பை ட்ரெண்ட் 50 மினிட்ஸில் நம்ம பார்க்குறோம். பை ட்ரெண்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பாடி க்ளோஸ் வச்சு நேற்று பை ட்ரெண்டுக்கு மாறிட்டான். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ உடைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய கோர் கான்செப்டாக இருக்குது. அதுக்கு பின்னாடி அவன் அந்த லோ உடைக்கல. அதே இடத்துல மறுபடியும் இங்கே வந்து ஹை உடைக்கல. அதே சமயம் இங்கே வந்து டெஸ்ட் எடுத்து திரும்பி போயிட்டான் மேலேயே. இந்த லெவல்னு வச்சுக்கலாம். இந்த லெவலில் வந்தவன் டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்கான். அப்போது இந்த லெவல் உடைக்கல, பை ட்ரெண்டுக்கு வந்தாச்சுனோடனே இந்த லெவல் உடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, அகைன் வந்து கீழே வந்திருக்கான். மறுபடியும் மேலே போனவன் அதே இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டான், பாடி க்ளோஸு. இந்த லெவலையும் பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ். இப்போ நம்மளுக்கு எந்த இடம் அடுத்த லெவல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்படி போடுறோம். அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நேற்று நடந்தது வச்சு பார்க்குறோம் அப்படிங்கிறத விட இன்னைக்கு அது என்ன நடந்துருக்கு அது கூட போய் பழகிக்கணும். இப்போ இன்னைக்கு வந்து மேலேருந்து கீழே வர்றா அப்படிங்கும்போது இந்த இடத்துல செல் ட்ரெண்ட் வந்துட்டானா 5 மினிட்ஸில் செல் ட்ரெண்ட் வந்திருப்பான். இது 50 மினிட்ஸ் பார்க்குறோம். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து செல் ட்ரெண்டுக்கு வந்துட்டானு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே பாருங்க இப்படி வந்து போய் ஒரு சின்ன ஜர்க்கு இங்கே வந்து ஒரு நல்லா கன்சல்டேஷன் ஆகி மேலே போயிருக்கா. அப்போ இந்த பிளேஸே உடைச்சிட்டா அப்படிங்கும்போது 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு செல் ட்ரெண்ட் வந்திருக்கு, அவ்வளோதான். அப்போ செல் ட்ரெண்ட் வந்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் மேலே போனால் இந்த ஹையை உடைக்காம எகெயின் வந்து கீழே. இதுதான் இப்படி தான் நடக்கணும் 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு. எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ இந்த லெவலில் திரும்பலாம், இந்த லெவலில் திரும்பலாம், அல்லது இந்த லெவலில் திரும்பலாம். இப்படி தான் வச்சுக்கணும். இது எக்ஸ்ட்ரீம் லோ அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லெவல்ஸ் வந்து அது செல் ட்ரெண்டுக்கு வந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்ஸில் வந்து திரும்பி போகுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன்றா வந்து இந்த இந்த இடத்துல திரும்பி இருக்கணும், திரும்பலை. ஆக எகைன் வந்து இந்த இடத்துக்கு வரணும், இந்த இடத்துக்கு வந்து திரும்பலாம். அப்படிங்கும்போது இங்கே இன்னும் கூட கொஞ்சம் மேலே போயிருக்கிற மார்க்கெட்டு, இப்படி வந்து மேலே போயிருக்கிற மார்க்கெட்டு எகைன் வந்து அங்கேருந்து கூட கீழே திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடமா வந்து கரண்ட் ஓவரால் ட்ரெண்ட் பை ட்ரெண்டாக இருந்தால் கூட கரண்ட் ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்ட் இருக்குது. அப்படிங்கும்போது செல் ட்ரெண்ட் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸாக வந்து அவன் வந்து பிரேக் பண்ணிவிட்டு அல்லது அங்கேருந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரேடை கட்டமைச்சுக்கணும். இப்போ கரண்ட் ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டை பார்த்தா பை ட்ரெண்டாக இருந்தாலும் கூட கரண்ட் ட்ரெண்ட் என்ன செல் ஆகிட்டு இருக்குது, அவ்வளோதான். அப்போ இந்த கரண்ட் ட்ரெண்டு கூட போய் பழகுங்க. ஓவரால் ட்ரெண்டுங்கிறது ஒன்று, கரண்ட் ட்ரெண்டுங்கிறது ஒன்று. கரண்ட் ட்ரெண்டில் போய் பழகிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்படி தான் ட்ரேடை நம்ம வந்து கட்டமைச்சுக்கணும். ப்ராக்டிஸ் பயிற்சிகள் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ இது அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும். அதை மனசில் வச்சுக்கங்க. அப்போ பயிற்சியை அதிகப்படுத்துங்க, ஈஸியாக வந்து இதில் வின் பண்ணலாம். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திப்போம்.